ஏன்னா லைட் எரிஞ்சால் தான் பவர். அப்புறம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சொன்னேன், 50 ஹெர்ட்ஸ் இருக்குங்களா. அதுக்கப்புறம் ஆம்ப்ஸ் எவ்வளோ இருக்குது, 0.05 அந்த லீக்கேஜ் இருக்கிறனால இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, வாட் அவர் அப்படின்னா எனர்ஜி மீட்டர் இருக்குல்ல, நம்ம வீட்டில் மீட்ரு கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, மாசாச்சில் பில்லு, அந்த இது வரைக்கும் இந்த மீட்ரு வந்ததுலேருந்து இந்த மீட்ரு மூலமாக நான் இந்த அளவுக்கு 1.27 கிலோ வாட் பர் ஹவர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று. இதுக்கப்புறம் இங்கே இருக்க பவர் ஃபேக்டர் 0 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், லைட் யூஸ் பண்ணுறேன். இந்த வோல்டேஜ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இது வர வோல்டேஜ் 240ங்களா. இப்போ பவர் எவ்வளோ, 42 அப்படின்னா இது 40 வாட்ஸ் பல்பு, தெரியுதுங்களா. ஃப்ரீக்வன்சி அதே தான் இருக்கு. இந்த பல்பு கரண்ட் எவ்வளோ குடிக்குதுன்னா 0.176 அப்படின்னா 1 ஆம்போட கம்மியாக தான் இருக்குது. இது யூனிட் ஆச்சுங்களா. இது இப்போ பவர் ஃபேக்டர் பார்த்தீங்களா, ஒன்று இருக்குது. அது 0.9 இல்லை 1 இல்லை 0.8 அந்த மாதிரி இருக்கும் பவர் ஃபேக்டர். எல்இடி பல்ப் போட்டால் இப்போ இந்த பல்புக்கு இவ்வளோ இருக்கு ஆச்சுங்களா. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு எல்இடி பல்பில் 9 வாட்ஸ் பல்ப் போடுறேன். எரியுதுங்களா. இப்போ என்ன இருக்கு, அதே வோல்டேஜ் பவர் எவ்வளோ இருக்கு, அது 47 இருந்துச்சுங்களா, 42 இருந்துச்சா, இது 11.7. ஆனால் 9 வாட்ஸ்ன்னு சொல்கிறோம், 11 இருக்குது. இதில் கரண்ட் எவ்வளோ குடிக்குது, அது 0.177 இருந்துச்சு, அதில் பாதி தான் 0.83 தான் குடிக்குது. புரியுதுங்களா. மற்றதெல்லாம் சேம் தான் வரும். பவர் ஃபேக்டர் அதில் 1 இருந்துச்சுங்களா, இது பாருங்க 0.58 தான், அதில் பாதி தான் இருக்குது பவர் ஃபேக்டர் கூட. அதனால தான் கரண்ட் பில் கம்மியாகுது. கரண்ட் பில் கம்மியாகுது. இது வெளிச்சம் இருக்குங்களா. இதே நான் இந்த பல்ப் எடுத்துட்டு இது 12 வாட்ஸ், அதோட கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கு. இது எவ்வளோ இருக்கு, 12 வாட்ஸ்ங்கிறது 12 வாட்ஸ் கிட்ட இருக்குதுங்களா. ஃப்ரீக்வன்சி அதே தான் இருக்கும். கரண்ட் எவ்வளோ இருக்கு, அதே பவர் ஃபேக்டரும் அதே தான் இருக்குது. ஆனால் அதோட கொஞ்சம் வெளிச்சம், புரியுதுங்களா. வோல்டேஜ் இல்லை, கரண்ட் கொஞ்சம் கூட இருக்குது, அதனால பவர் கொஞ்சம் கூட ஆகுது. பவர்னா இந்த கிலோ வாட்ஸ், இது வந்து பல்போட வாட்ஸ் தான். இது 15 வாட்ஸ், 16.8 15 வாட்ஸ் காட்டுதுங்களா. வோல்டேஜ் கிட்டத்தட்ட சேம் தான் இருக்கு. இது கரண்ட் இன்னும் என்னாச்சு, குறைஞ்சிருக்குது. அது மேனுஃபேக்சர். இப்போ சில பேர் கூட நினைக்கலாம் இதே பல்ப் வேற கம்பெனியில இருந்து வாங்கினா இது கரண்ட் கொஞ்சம் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும். 99 இது 0.9 பவர் ஃபேக்டர். இந்த 0.9 பவர் ஃபேக்டர் கரெக்டாக இருந்துச்சுன்னா, 0.9 இருந்துச்சுன்னா மாச பில் கொஞ்சம் குறையும். இந்த 0.9 இருந்து 0.8 இல்லை 0.1க்கு மேலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரண்ட் பில் கூடுதலாக வரும். அந்த பவர் ஃபேக்டர் முக்கியம். ஸோ இந்த 3 பல்ப்லேயும் இந்த பவர் ஃபேக்டர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது சார். 0.9 குறைஞ்சா கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். சார் அதில் வந்து என்ன, பவர் ஃபேக்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் பில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கிட்ட கம்மியாக இருக்கக்கூடாது. அது வேற ஏதாவது இது பவர் வந்து அதிகமாகிடும். இது 0.9க்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ். 0.9ன்னா 0.8 இருக்கலாம், 0.10 இருக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆனால் பர்ஃபெக்டாக 0.9 இருக்கிறது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதில் வெளிச்சம் வருது பார்த்தீங்களா, ஒன்றுக்கும் மாறுது பாருங்க வெளிச்சம். அதுதான் அந்த லக்ஸ் மீட்டர் சொன்னனால